guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம வீடியோல வீக்கெண்ட்ல நம்ம ஸ்கின்னை எப்படி ப்ராப்பரா கேர் பண்றதுன்னு பார்க்கலாம். அதாவது வீக்லி ஸ்கின் கேர் ரொட்டீன் பார்க்க போறோம். So வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Number 1 cleansing. Cleansing na ஒண்ணும் இல்ல, just face wash பண்றதுதான். So face wash நம்ம கரெக்ட்டா யூஸ் பண்ணோம்னா dirt and oil remove பண்ணிட்டு fresh look கொடுக்கும். எப்பவுமே நான் வாவோட foaming face wash and ஹிமாலயாவோட clear complexion whitening face wash தான் யூஸ் பண்ணுவேன். So இந்த home remediesல பாக்கும்போது milkக்கும் curd யூஸ் பண்ணுவேன். Step 2 steaming. ஸ்டீமிங் பண்றதால நம்ம ஸ்போர்ஸ் ஓபன் ஆகி பிளாக் ஹெட்ஸ் சாஃப்ட் ஆக்கி நெக்ஸ்ட் நம்ம பண்ண போற ஸ்டெப்ல ஈஸியா ரிமூவ் ஆகிடும் அண்ட் பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். ஸ்டெப் நம்பர் 3 ஸ்க்ரப் யுவர் ஸ்கின் அண்ட் லிப்ஸ். ஸ்க்ரப் பண்றனால பிளாக் ஹெட்ஸ் அண்ட் டெட் ஸ்கின்ஸ் ரிமூவ் ஆகும். நம்ம நியூ ஸ்கின்னை தெரியப்படுத்தும். நம்ம ஸ்கின்னை ரோசி அண்ட் க்ளோவிங்கா காமிக்கும். அண்ட் நீங்க எந்த ஸ்க்ரப் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி பாடி ஸ்க்ரப் எப்படி பண்றதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், போய் பார்த்துக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 4 மசாஜிங். மசாஜ் பண்றனால ஆக்னே ப்ராப்ளம், சைனஸ் பிரஷர் ரிலீவ் ஆகிடும், ஸ்கின் க்ளோவிங்கா இருக்கும். ஸ்டெப் நம்பர் 4 ஃபேஸ் பேக். ஃபேஸ் பேக் போடுறனால நம்ம ஸ்கின் யங் அண்ட் ஹெல்தியா இருக்கும். ஃபைன் லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸ் சீக்கிரமா மறைஞ்சிடும் அண்ட் ஸ்கின் சாகிங்கும் வராது. நம்பர் 5 மாய்ஸ்சரைசிங். மாய்ஸ்சரைஸ் பண்றனால நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வராம இருக்கும் அண்ட் ஸ்கின் யங்கா இருக்கும். ஸோ மாய்ஸ்சரைஸ் கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. தென் உங்கள்கிட்ட மாய்ஸ்சரைசர் இல்லைன்னா நோ ப்ராப்ளம், ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணலாம். guys, உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் வரதுக்காக நீங்க நான் சொன்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா 1 month ட்ரை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு 1 monthல சூப்பர்பான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் guys. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.